அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஷர்மிளா ஆர் ராஜன். என்னுடைய குவாலிஃபிகேஷன் பேசிக்கலி நான் ஒரு எம்எஸ்சி சைக்காலஜி, அது இல்லாமல் நான் டிப்ளமோ இன் அக்குபஞ்சர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன் நான். நான் இந்த மருந்தில்லா மருத்துவத்தை கடந்த 5 வருஷமாக நான் அது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். மருந்தில்லா மருத்துவத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன் நான். நான் இங்கே வந்து எல்லா விதமான கம்ப்ளைண்ட்ஸுக்கும் வராங்க. இப்போ தலைவலின்னு சொல்லி வருவாங்க, மைக்ரேன் ஹெட்டேக்குன்னு சொல்லுவாங்க, நீர் கோத்துக்குச்சு மண்டையில், ரொம்ப சைனஸ் ப்ராப்ளம் சொல்லி வராங்க, தூக்கமின்மைக்கு வருவாங்க, டைஜஷன் ப்ராப்ளம் இஷ்யூக்கு வராங்க, லேடிஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது, பீரியட் சரியாக வரல, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது, குதிகால் வலி, லோ பேக் பெயின், முட்டி வலி, பலவிதமான கம்ப்ளைண்ட்ஸுக்கு இங்கே வராங்க. ஸோ எல்லா விதமான இதுக்கும் இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இதில் முக்கியமாக வந்து இந்த நோய்க்கு தான் இங்கே ட்ரீட்மெண்ட், அந்த நோய்க்கு இப்போ அலோபதி மாதிரி கண் டாக்டர், அப்புறமா ஹார்ட்டுக்கு கார்டியாலஜிஸ்ட்டு, முட்டி வலிக்கு ஆர்த்தோ அப்படி கிடையாது. இங்கே வந்து பேசிக்காக என்னுடைய ட்ரீட்மெண்ட் மெத்தட் எப்படின்னா, வந்தவுடனே பேஷண்ட்டை 2 மெத்தடில் நான் டயக்னேஷன் பண்ணலாம். ஒன்று நாடி பார்த்து, அதாவது பஞ்சபூதம் அப்படின்னு சொல்கிற 5 பூதங்களை நான் 2 கையிலையும் நாடி பார்ப்பேன். அதை பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா அந்த பேஷண்ட் கிட்டேயே உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு, அவங்களுடைய ப்ராப்ளத்தை கேட்டு, ஸோ இவங்களுக்கு ப்ராப்ளம்னா இது எந்தெந்த சேனலில், எந்தெந்த சக்தி ஓட்ட பாதையில் இவங்களுக்கு குறைபாடு இருக்குன்னு கண்டுபிடிச்சி, அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரீட்மெண்ட் முடிவு பண்ணுவேன். ஸோ இதை வந்து நான் வந்து 4, 5 மெத்தடில் பண்ணுறேன். ஒன்று அக்குபஞ்சர் மெத்தட்லேயே நான் கொடுக்குறேன். கொஞ்சம் வர்மா பாயிண்ட்ஸும் நான் கொடுக்குறேன். அது இல்லாமல் விதை சிகிச்சைன்ற மெத்தட்லேயும் நான் கொடுக்குறேன் இந்த ட்ரீட்மெண்ட். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற விதைகள், அதை மாதிரி கடுகு, மிளகு, வெந்தயம் அந்த மாதிரி இருக்கிற பேசிக்கான நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற விதைகளை யூஸ் பண்ணியும் நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். அது இல்லாமல் ஃபுட் கன்சா மசாஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளம் பாதத்தில் ஒரு மசாஜ் ஒன்று கொடுக்கறது, மாதிரி தடவி நெய் தடவி அவங்களுக்கு அந்த பாதத்தில் மசாஜ் கொடுக்கறது. அது பண்ணுறதோட அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த திரிதோஷங்கள் சொல்லுவாங்க, வாதம், பித்தம், கபம், அது வந்து சமநிலைப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கழிவுகள், உடம்புல இருக்கிற கழிவுகளும் வெளியேறும். முக்கியமாக உடல் சூட்டை குறைக்கும். அதோட முக்கியமாக ஆழ்ந்த உறக்கம் அவங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இந்த இந்த மெத்தட்லையும் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாம ரேக்கின்ற ஒரு மெத்தடும் நான் பண்றேன். அதாவது சில பேருக்கு ஒரு டிப்ரஷன், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, பால்பிடேஷன் இது மாதிரி டிஃபரெண்ட்டா ஒரு மனம் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கும் ரேக்கின்ற மெத்தட்ல நானு வந்து ட்ரீட்மெண்ட் குடுக்குறேன். அதாவது ஒரு மனிதனுக்கு 7 சக்கரங்கள் இருக்கு. ஸோ இந்த யூனிவர்ஸ்லேருந்து கிடைக்கிற நம்மளுக்கு அந்த பிராண சக்திய, அந்த 7 சக்கரங்களை ஸ்டிமுலேட் பண்ணி விடுறது. ஸ்டிமுலேட் பண்ணி அந்த 7 சக்கரங்கள ஆக்டிவேட் பண்ணி, அதுல இருக்க நெகட்டிவிட்டிய கிளென்ஸ் பண்றது தான் இந்த ரேக்கி மெத்தடுன்னு சொல்றது. ஸோ, நான் எந்தெந்த பேஷண்ட்டுக்கு எது எது மெத்தட் சரியாகுமோ, அத மட்டும் அவங்களுடைய பேஷண்ட்டுடைய நீடுக்கு ஏத்த மாரி கஸ்டமைஸ் பண்ணி நான் ட்ரீட்மெண்ட் குடுப்பேன். எல்லாருக்கும் எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இவங்களுக்கு என்ன தேவை? அவங்களுக்கு இந்தந்த மெத்தட் ட்ரீட்மெண்ட் போதும்னா, அத மட்டும் நான் பண்றேன் நானு. ஸோ, ஆனா இத்தன மெத்தட்லயும் நான் பண்ணிட்டு இருக்கேன்றது உங்களுக்கு தகவலுக்கு சொல்றேன். வந்து நீடில் இல்லாம பண்றேன் நானு. ஒண்ணு இப்போ ஒரு அக்குபஞ்சர் மெத்தட ஒண்ணு நீடில் மூலியமாவும் யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்ல தொடுதல் மூலியமாவும் பண்ணலாம். இல்ல பிரஷர் பாயிண்ட் மூலியமாவும் பண்ணலாம். ஸோ, நான் வந்து இந்த ஒரு மெட்டல் ப்ரோப வச்சு நான் பிரஷர் பாயிண்ட்ஸ் குடுத்து நான் பண்றேன். ஸோ, அவங்களுக்கு வலிகள் எதுவுமே வராது. முக்கியமா இந்த ட்ரீட்மெண்ட்ல நோய்கள் குணமாவறது மட்டும் இல்ல, உடம்புல இருக்கிற கழிவுகள், அந்த கழிவுகள் நல்லா வெளியேறத நம்ம பார்க்கலாம். நான் அந்த நாடி பார்க்கும்போது எந்தெந்த ராஜ உறுப்புகள்ல, அதாவது ஹார்ட்டு, லிவரு, கிட்னி, யூரினரி பிளாடர், கால் பிளாடர், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முக்கியமான ராஜ உறுப்புகள் இருக்கு. அந்த ராஜ உறுப்புகள்ல எங்கெங்கெல்லாம் அந்த சக்தி ஓட்ட பாதையில தடைகள் இருக்கோ, அத எங்களுடைய ஸ்டிமுலேஷன் மூலியமா நாங்க அந்த பிளாக்க ரிமூவ் பண்றது. ஸோ, அந்த எனர்ஜி போக வேண்டிய இடத்துல சரியா போச்சுனாலே, அவங்க அங்க இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும். அதுல முக்கியமா அந்தந்த பாகங்கள்ல இருக்கிற கழிவுகளும் வெளியேறும். ஸோ, நம்ப வந்து இந்த கழிவுகளின் தேக்கம் தான் நோய்ன்னு நம்ப சொல்றோம். ஸோ, அந்த கழிவுகள் வெளியில ஏறிடுச்சுனாலே, பாதிக்கு மேல இருக்க பிரச்சனை சரியா போயிடும் நம்மளுக்கு. இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்ல டயட் கிடையாது. டயட்ன்றது நான் சொல்ல மாட்டேன். அதாவது உணவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நான் எதுவும் குடுக்கறதில்ல. இத சாப்பிடக்கூடாது, நீங்க சுகர் பேஷண்ட்னா நீங்க ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, அப்படின்ற மாரி நான் சொல்ல மாட்டேன். அப்படி நான் சொல்றதில்ல. நம்ப வாய்க்கு எது பிடிக்குதோ, இல்ல நம்பளுக்கு எது ஒத்துக்குதோ, அத தான் நான் எடுத்துக்க சொல்வேன். முக்கியமா வந்து நான் நான் ஒரே கண்டிஷன் குடுக்குறது அவங்க கிட்ட என்னன்னா,
பசி அறிஞ்சு சாப்பிடுங்க. பசித்து புசின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? பசி அறிஞ்சு சாப்பிட சொல்லுவேன். எப்ப நம்மளுக்கு நல்ல பசி எடுக்குதோ, அப்பதான் உணவு உடம்புக்கு குடுக்கணும். ஸோ அப்படி குடுக்கும்போது என்ன நடக்கும்னா, நம்பளுக்கு நம்ப பசி அறிஞ்சு நம்ம நல்ல பசி இருக்கும்போது சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, நம்ப சாப்பிடுற சாப்பாடே நம்ம நல்லா அது அ நல்லா அது ஜீரணமாயி, அதுக்குள்ள இருக்க சத்துக்கள நல்லா உறிஞ்சி, அதுவே எனர்ஜியா மாறும். ஸோ நம்மளுக்கு இந்த மல்டி வைட்டமின்ஸ் இதெல்லாம் எதுவும் தேவையில்ல. ஏன்னா, நம்ம நல்லா பசிச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும்னா, நம்ம அந்த சத்துக்களா மாறி நம்ம உடம்புக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டோ, இல்ல அயனோ, கால்சியமோ, புரோட்டீனோ நம்மளுக்கு என்னென்ன எவ்வளோ பெர்சன்டேஜ்ல தேவைப்படுதோ, அதுவே நம்ம உடம்பே நம்மள கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ நம்ம உடம்பு ரொம்ப புத்திசாலி. ஸோ நம்ம சரியான நேரத்துல கரெக்ட்டா நம்ம பசிக்கும்போது மட்டும் நல்ல சத்துள்ள உணவா குடுத்துட்டோம்னா, அதுவே போதும். நம்ம சுகர் பேஷண்ட்டா இருந்தாலும் நல்லா பசிக்கும்போது, நம்மளும் மனுஷர்கள் தான். அவங்களும் ஒரு ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டா தப்பே கிடையாது. ஆனா நல்லா பசிக்கும்போது சாப்பிட்டா, நம்மள எந்த தொந்தரவுமே பண்ணாது அது. இதுக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஏன்னா, நம்ம மருந்தே குடுக்குறதில்ல. நான் மருந்த பரிந்துரையும் பண்ண மாட்டேன். உணவையும் பரிந்துரை பண்ண மாட்டேன். பசிச்சு சாப்பிடுங்க. உங்க வயிறுக்கு எது எதெல்லாம் நல்ல ஈஸியா ஜீரணமாகுதோ, அந்த மாரி சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பசிச்சு சாப்பிடணும். 2வது டைமுக்கு தூங்கணும். நான் டைம் பார்க்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் இந்த தூக்கத்துக்கு மட்டும் தான். நேரத்தோட தூங்கணும். இவ்வளதான் விஷயமே தவிர, நேரத்துக்கு சாப்பிடணுன்றது தப்பு. தூங்குறதுக்கு தான் நம்ம டைம் பார்க்கணும். நேரத்தோட தூங்கி, நேரத்தோட எழுந்துக்கணும். இவ்வளதான் முக்கியம். இப்போ சின்ன வயசுலேருந்து பெரியவங்களுக்கு கூட நம்ப வந்து இந்த ட்ரீட்மெண்ட் குடுக்கலாம். இந்த வயசுலேருந்து தான் ஆரம்பிக்கணும். இந்த வயசு வரைக்கும் தான் அந்த ட்ரீட்மெண்ட்ன்னு எதுவும் கிடையாது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா எல்லா வயது வும் வராங்க இங்க. எல்லா வயதினரும் இங்க வராங்க. ஸோ, இதுல எதுவுமே கிடையாது. இதுல வந்து நீங்க ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரஷன்லாம் கேட்கிறீங்க. மனம் சம்மந்தப்பட்ட சமாச்சாரங்கள். நான் சொன்னது ரேக்கின்ற ஒரு இத நான் ஃபாலோ பண்றேன். அந்த மாரி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு அந்த 7 சக்கரங்கள நானு ரேக்கி குடுத்து, அந்த 7 சக்கரங்கள ஸ்டிமுலேட் பண்ணி, அங்க ஏதாவது நெகட்டிவிட்டி இருந்துச்சுன்னா, அத கிளென்ஸ் பண்ணி, அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸிங்கா இருக்கும். உங்க பாடியும், மைண்டும் ரிலாக்ஸிங்கா இருக்கும். ஒரு ஆரோக்கியம்ன்றது என்னன்னா, வெறும் வந்து உடம்பு நல்லா இருந்தா மட்டும் போதாது. உடலும், மனமும் சேர்ந்தது தான் ஆரோக்கியம். வெறும் நம்ம வந்து என் உடம்பு நல்லா இருக்கேன்ட்டு மனதளவுல சோர்வா இருந்தோம்னா, நம்ம வந்து பார்த்தாலே தெரிஞ்சிரும் நம்மளுக்கு. ஸோ உடலும், மனமும் வந்து சேர்ந்து ஆரோக்கியமா இருந்தா தான் நம்ம பாசிட்டிவ் திங்கிங் தான் முக்கியம் இதுல. ஸோ இதுல வந்து 2ம் சேர்ந்தது தான். உடலும், மனமும் சேர்ந்தது தான் ஆரோக்கியம். இது 2த்தையுமே இது பண்ணலாம். ஒபேசிட்டிக்கு பத்தி நீங்க கேட்கிறீங்க. ஒபேசிட்டிக்கு காரணமே என்னன்னா பிரச்சனையே, ஏன்னா தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாதது நம்மளுக்கு குடுக்குறது தான். அதாவது நம்மளோட உடல் உழைப்புக்கு தகுந்த மாரி நம்ம யாருமே சாப்பிடுறது கிடையாது. நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு வயல்ல வேலை செய்றவன் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்றான் அவன். அவனுக்கு எவ்வளோ உடல் உழைப்பு இருக்கு. அவன் எவ்வளோ சாப்பிட்டாலும் ஜீரணமாயிடும். ஆனா, நம்ப வந்து ஒரு ஏசி ரூம்க்குள்ள சிஸ்டம் முன்னால உட்கார்ந்து வொர்க் பண்றவங்களுக்கு அவ்வளவு பசி எடுக்காது. கண்டிப்பா பசிக்காது. ஸோ, அவங்களுக்கு என்ன பசிக்குதோ, அதுக்கு அளவுக்கு மட்டும் சாப்பிட்டா போதும். ஸோ, உடல் உழைப்புக்கு ஏத்தா மாரி தான் நம்ம உடம்பும் பசிக்கும். அந்த பசிக்கு மாரி நம்ம சாப்பிட்டோம்னா போதும். சில பேர் சொல்லுவாங்க, "மேடம் நீங்க நீங்க சொல்றத பார்த்தா ஒரு நாளைக்கு 2 வேள சாப்பிட்டா போதும் போல இருக்கே. அப்ப 4 வேள சாப்பிட தேவையில்லையா? 3 வேள சாப்பிட தேவையில்லையான்னு?" சொல்லுவாங்க. கண்டிப்பா தேவையில்ல. நம்ம உடல் உழைப்பு எப்படி இருக்கோ, அதுக்கேத்த மாரி சாப்பிட்டா போதும். எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிட்டா போதும். ஒருத்தருக்கு ஒரு ஒரு நேரத்துல பசிக்கலாம். அதுக்கு அந்த நேரத்துல நமக்கு சரியான சரியான சத்துள்ள உணவு குடுத்துட்டோம்னா, எந்த பிரச்சனையும் வராது. சரியான ஜீரணம் நடக்கும். நம்மளுக்கு அதுல இருக்க சத்துக்கள் சரியா உறிஞ்சப்பட்டு நம்மளுக்கு எனர்ஜியா ஃபார்ம் ஆயிடும். டைமுக்கு தூங்கணும். இதுதான் முக்கியம். நேரத்தோட படுத்து நேரத்தோட எழுந்துக்கணும். அதுக்கு தான் சொல்றது பசித்து புசின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க கிட்ட கூட பார்த்தீங்கன்னா, அது என்ன சொல்லுவான்னா, இப்ப அழற குழந்தை தான் பால் குடிக்கும்னு ஒரு பழமொழியே இருக்கு. ஸோ ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்குதுன்னா, பசிக்கிறதுக்காக தான் அழுதுன்னு ஒரு தாய் குடுப்பா பால். அதே குழந்தைக்கு டைம் ஆயிடுச்சே, ரொம்ப நேரம் குழந்தை பால் குடுக்கலையேன்னு ஒரு பாட்டில்ல பால ஊத்தி கொண்டு போய் அந்த குழந்தைக்கு குடுத்தீங்கன்னா, அந்த குழந்தையே தட்டி விட்டுடும். நம்ப வந்து ஒரு குழந்தையா பிறந்து வளரும்போது சரியா தான் இருந்தோம். ஆனா வளர, வளர நம்மள கெடுத்துக்கிட்டோம். ஸோ, அதுதான் பார்த்து நம்ம பசிக்கும்போது எடுத்துக்கிட்டோம்னா, எந்த பிரச்சனையுமே இல்ல. இப்போ நீங்க சிம்பிளா எக்ஸாம்பிள் நீங்க பார்க்கலாம் நீங்க. எந்த யானை, புலி, சிங்கம் டாக்டர்ட்ட போது? யோசிச்சு பாருங்க. அதுக்கு ஏதாவது கிளினிக்குக்கு போய் எனக்கு இங்க வலிக்குது, அங்க வலிக்குது, முட்டி வலிக்குது, ஒபிசிட்டின்னு ஏதாவது பிரச்சனை கேக்குதா? இல்லையே. எந்த எந்த ஒரு மிருகமும் வந்து டாக்டர் கிட்ட வர்றதில்ல. அதுக்கு தெரியும். ஏன்னா, அது இயற்கையோட சேர்ந்து வாழுது. அப்ப அது பசிக்கும்போது சாப்பிடுது. அதுக்கு தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்குது. அதுக்கு ஓய்வு தேவைப்படுற நேரத்துல போய் ரெஸ்ட் எடுத்துக்குது. ஸோ, நம்ம சிம்பிளா கடைப்பிடிக்க வேண்டியது எவ்வளவுக்கு எவ்வளோ இயற்கையோட சேர்ந்து நம்ம வாழறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நோய் இல்லாம இருக்கலாம்.
இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். நம்ம அத அத ஃபா ஒரு மிருகத்துக்கிட்டேருந்து கூட நம்ம வந்து ஒரு 6 அறிவு இருக்கிற மனுஷன் நம்ம பார்த்து கத்துக்கலன்னா, நம்ம ஒரு மனிதனா பிறந்ததுக்கு அது வேஸ்ட். ஸோ இதுதான் சிம்பிளானது. பசிச்சு சாப்பிடணும். உடல் நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வருது நம்ம கிட்ட. ஏதோ நம்மளுக்கு எனர்ஜி வேணும்னா பசி குடுக்கும். நம்மளுக்கு டயர்டா இருந்தான்னா ஓய்வு தேவைன்னு அதுவே ஒரு ஒரு சி சிம் இது சிக்னல் குடுக்குது. அப்போ நம்மளுக்கு அது ஓய்வு குடுக்கணும். நான் இவ்வளோ நேரம் பேசினத கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பத்தி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா, இல்ல என்ன கான்டாக்ட் பண்ணி பேசணும்னா, கீழ தொலைபேசி நம்பர் குடுத்துருக்கேன். அதுல நீங்க உங்களோட சந்தேகத்தையும் கேட்கலாம். சரிங்களா? அனைவருக்கும் நன்றி.